கிரியை செய்யுங்க சுவாமி. உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த வேலை முழுவதும் நீங்கள் எங்களோடு கூட பேசுங்கப்பா. எங்களை மறைந்த சுவாமி. அடியேனின் வாயும் வார்த்தைகளும் எங்கள் அனைவரும் இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் ஏற்புடையதா இருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாத்திரமல்ல, முதல் முறையாக இந்த நாவல் பூண்டி இந்த இம்மானுவேல் ஆலயத்திலே நான் நிற்கும்படியாக தேவன் எனக்கு பாராட்டின அளவற்ற கிருபைக்காக அவருக்கு நான் என்னுடைய ஸ்தோத்திரங்களை நான் ஏறெடுக்கிறேன். மாத்திரமல்ல, இந்த நாளில் இந்த வாய்ப்பை எனக்கு தந்த நம்முடைய திருச்சபையின் ஆயர் ரெவரண்ட் சார்ல்ஸ் தேவராஜ் ஐயா அவர்களுக்கும், செக்ரட்டரி செயலர் மற்றும் திருச்சபை மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் கூட என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை எனக்கு நாவல் பூண்டி எனக்கு பழக்கம் இல்லை. ஏன்னா எனக்கு கிராம ஊழியங்களில் பொதுவாகவே எனக்கு அதிகமான ஒரு நாட்டம் உண்டு. நான் மன்னார்குடி சிஎஸ்ஐ டவுன் பெசிலி ஆலயத்தை நான் சேர்ந்தவள். நான் அந்த கருப்புக்குள்ளா கன்னியாகுமரி சின்ன ஆலயங்களுக்கு நான் அடிக்கடி செல்வதுண்டு. அந்த கடந்த முறை நான் ஆலயத்தினுடைய நிர்வாக குழுவிலே நான் உறுப்பினராக இருந்தேன். இந்த முறை எனக்கு எப்படி நீங்கள் அறிமுகமானது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்கள் கன்ஃபர்மேஷன் எடுத்தீங்க இல்லையா? திடப்படுதல் ஆராதனை நடந்தது. அது எத்தனை பேர் எடுத்தீங்க? எடுத்தவங்க இருக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம். அப்போது உங்களுடைய சர்டிஃபிகேட் எழுதுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்போ நான் சர்டிஃபிகேட்டை எழுதினேன். ஐயா என்கிட்ட கேட்டாங்க, அக்கா எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ எழுதும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த நாவல் பூண்டி அப்படிங்கிற ஒரு சபையில் இத்தனை மக்கள், இத்தனை ஆத்துமாக்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நான் ஏவப்பட்டவளாக ஐயாட்ட நான் சொன்னேன், நான் வரேன், நாவல் பூண்டிக்கு நான் ஒரு தடவை வரேன் அப்படின்னு சொல்லுவோம். அக்கா தயவுசெய்து வாங்க என்று சொல்லி இந்த நாளை எனக்கு அவர்கள் குறித்து நீங்கள் நாவல் பூண்டிக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேவனுக்கு மீண்டும் என்னுடைய நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இந்த நாளில் கூட நாம் தியானிக்கும்படியாக இன்னைக்கு கேட்டோம் இல்லையா? இந்த ஒரு கதையில் இது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பின ஒரு சம்பவம். லாசரு என்கிற ஒரு வாலிபனை இயேசு என்ன செய்கிறாரு? உயிரோட எழுப்புறார். இதைத்தான் நமக்கு இந்த அதிகாரம் முழுவதும் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த சம்பவத்திலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம், ஆண்டவர் நமக்கு என்னதை கற்பிக்கிறார் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சரிங்களா? இந்த சம்பவத்தை உங்க எல்லாருக்கும் தெரியும். அவர் எப்படி உயிரோடு எழுப்புறாரு ஒரு சின்ன சுருக்கமாக நான் சொல்றேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நாட்களிலே அவர் ஊர் ஊராக சென்று என்ன செய்தார்? உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார், மக்களுக்கு போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்படி செய்து கொண்டிருக்கும் போது ஒரு சில குறிப்பிட்ட வீடுகளுக்கு அவர் செல்வது வழக்கம். அந்த வீடுகளிலே சீமோன் பேதுரு, அந்திரேயா, இவங்க 2 பேர் அண்ணன் தம்பி, அவங்க வீட்டுக்கு போவாரு. அது மாதிரி லேவி அப்படிங்கிற ஒருத்தர் வீட்டுக்கு போவாரு. அடிக்கடி இந்த எருசலேமுக்கு வரும்போதெல்லாம் இந்த மார்த்தாள் மரியாள் இவங்க வீட்டுக்கு போவாரு. இவங்கெல்லாம் அவரை அன்பாக ஏற்றுக்கொண்டு அவர் வீட்டுக்கு வரும்போது நீங்கள்லாம் செய்வீங்க இல்லையா? ஒருவேளை திடீர்னு ஐயாவோ அல்லது யாரோ ஒரு ஊழியக்காரன் வந்துட்டான்னு அவங்கள சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு நம்ம என்ன செய்வோம்? சாப்பிடுங்க, காஃபி சாப்பிடுறீங்களா அப்படின்னு நம்ம உபச்சாரம் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த மார்த்தாள் மரியாள் அவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய இல்லத்திற்கு வரும்போதெல்லாம் அவரை அன்பாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு என்ன செய்வாங்கன்னா, அவருக்கு பணிவிடை செய்து உபச்சாரம் செய்வாங்க. அவர் உட்கார்ந்து அவங்களுக்கு போதகம் செய்வார். உபதேசம் பண்ணும்போது இவங்க உட்கார்ந்து அருமையாக கேட்பாங்க. கேட்டு இப்படி ஒரு அன்பான குடும்பத்தை இயேசு கிறிஸ்து மிகவும் நேசித்த ஒரு குடும்பத்தை குறித்ததான ஒரு நிகழ்வு தான் இங்கே கொடுக்கப்பட்டது. இந்த மார்த்தாள் மரியாள் என்கிற இந்த சகோதரிகளுக்கு ஒரு சகோதரன் உண்டு. அவன் பேர் தான் என்னது? லாசர். ரொம்ப அன்பான ஒரு குடும்பம். இப்படிப்பட்ட இந்த குடும்பத்தில் இயேசு கிறிஸ்துவும் ரொம்ப அன்பா இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்க கேட்டோம் இல்லைங்களா? அப்போ இந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? ஊழியம் செய்து கொண்டே வந்து கொண்டு இருக்கும் போது அவர் என்ன செய்யறாருன்னா, வேற ஒரு ஊர்ல இருக்கிறார். பக்கத்துல ஒரு பெராயா அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருந்து ஊழியம் செய்து கொண்டே இருக்கும்போது இங்க இந்த லாசரு அப்படிங்கிற அந்த வாலிபனுக்கு, அந்த சகோதரனுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிருந்து அவன் சுகவீனப்படுறான். உடனே ரொம்ப அந்த சகோதரிகளுக்கும் ரொம்ப அவனை பிரியும். அவனுக்கு உடம்பு சரியில்லாத உடனே அவங்க என்ன செய்யறாங்க? இங்க பாருங்க, நம்ம கவனிக்க வேண்டியது, அவங்க வேற மருத்துவ உதவியெல்லாம் கேட்கல. உடனடியா அவங்க இயேசு
அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. நம்மளும் பொதுவாக யாராவது ரொம்ப ஒரு மரண தருவாயில் இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம், அவங்கள போய் பார்ப்போம். கடைசி நேரத்தில் அவங்க ரொம்ப உயிர் போராடிட்டு இருக்கிறாங்க, அவங்கள போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லைங்களா? இங்க மார்த்தாலும் மரியாதை இயேசுக்கு சொல்லி அனுப்புறாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த செய்தி போய் சொல்லப்படுகிறவங்க, நீங்க சிநேகிக்கிற இந்த லாசர் ரொம்ப சுகம் இல்லாமல் இருக்கிறான், உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாங்கன்னு சொன்னோன்னு இயேசு அப்படியா அப்படின்னு கேட்டு இந்தா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வரல. அவர் என்ன செய்யறாரு, இன்னும் 2 நாள் அவர் லேட் பண்றாரு. அவர் உடனே கிளம்பியே வரல, அவர் அங்கேயே இருக்கிறார். அவர் வர தாமதமாகுது. அதுக்குள்ள இங்க என்ன ஆயிடுறான், லாசரு மரித்து போகிறான். அவன் இறந்த உடனே என்ன பண்ணிடுறாங்க, அவனை கல்லறையில என்ன செய்யறாங்க, அவங்க யூத முறைமையின்படி அவங்க என்ன செய்வாங்கன்னு நம்மள மாதிரி எல்லாம் அவங்க அடக்கம் பண்ண மாட்டாங்க. அவங்க நிறைய அதுக்குரிய அந்த கந்த வர்க்கம் அதெல்லாம் நிறைய மூலிகைகள்லாம் போடுவாங்க. மூலிகைகள்லாம் போட்டு அதை என்ன செய்வாங்கன்னா துணிகளால் சுற்றி கை கால் எல்லாத்தையுமே கட்டிடுவாங்க. கட்டி அவங்க அதை வந்து என்ன செய்வாங்க, ஒரு புகை மாதிரியான இடங்கள்ல அவங்க வந்து மூடி அந்த புகையை பெரிய கல்லை புரட்டி மூடி வச்சுருவாங்க. அதுதான் யூதர்களுடைய வழக்கம். அதன்படி அவங்க என்ன செய்யறாங்க, மூடி வச்சிடறாங்க. இங்க பாருங்க, 2 நாள் கழிச்ச பிறகு இயேசு என்ன செய்யறாரு, தன்னுடைய சகோதர சீஷர்களை பார்த்து வாங்க நம்ம யூதேயாவுக்கு போவோங்கிறார். இப்போதான் 2-3 நாளைக்கு முன்னாடி தான் அவங்க அங்கேருந்து வர்றாங்க. அங்கே இருக்கிற அந்த பரிசேயர்கள் அவங்கெல்லாம் இயேசுவை என்ன செய்யறாங்க, கல்லறிய பார்த்தாங்கன்னு சொல்லி நம்ம அது 10வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அங்கேருந்து தப்பிச்சும் பொழைச்சும் ஓடி வந்திருக்கிறாங்க. இப்போ திரும்பவும் அதே யூதேயா அந்த பெத்தானியா வந்து அங்கே தான் இருக்குது. அங்கே போகணும்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு சீஷர்கள்லாம் என்ன ஏசப்பா நீங்கள் இப்போ தானே அங்கேருந்து கல்லறிய போகிறாங்கன்ட்டு நம்ம இங்கே வந்தோம், திரும்பவும் அங்கேயே போகிறாங்களே போகிறோம்னு சொல்றீங்களே அப்படின்னு. இல்லை இல்லை, லாசர் தூங்கிட்டு இருக்கிறான், அவன் நித்திரையாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்குது இல்லையா? நம்ம அவனை எழுப்பணும், நித்திரையாக இருக்கிறான்னா அவனுக்குனா நல்ல சந்தோஷமா அவனுக்கு நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும், எந்திரிக்கட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க இல்லை, அவன் மரித்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர்றாங்க. அவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா மார்த்தாளுக்கு அவர் ஊருக்குள்ள வரும்போதே தெரிஞ்சிருச்சுது இயேசு வந்துட்டாருன்னு. அவன் என்ன செய்யறா, அப்படி பிறகு எந்திரிச்சு ஓடி போய் இயேசுக்கு எதிர்கொண்டு ஓடுறான். எதிர்கொண்டு ஓடி அவர் போதகரே, நீங்க இருந்திருந்தீங்கன்னா என்னுடைய சகோதரன் மரித்து போயிருக்க மாட்டான், நீங்க இல்லாம போயிட்டீங்களே ஏசப்பா, நீங்க இருந்திருந்தீங்கன்னா இப்படி நடந்திருக்காதே அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்படுறா. வருத்தப்படும் போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, அந்த வசனத்தை பாருங்க. இயேசு நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் அப்படின்னு சொல்றாரு. இதுல இயேசு கிறிஸ்து தன்னுடைய தான் மரிக்கப் போவதையும் தான் உயிர்த்தெழப் போவதையும் மறைமுகமாக அங்க தெரியப்படுத்துவதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவர் சொல்றா, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயான்னு கேட்கிறார். அப்போ மார்த்தாள் என்ன சொல்றா, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்றார். அதுக்கப்புறம் போய் உங்களுடைய மரியாதையை கூட்டிட்டு வாங்குறார். மரியாதையை கூட்டிட்டு வர்றாங்க. மரியாதை வர்றா, பின்னாடி யூதர்களும் வர்றாங்க. இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு, எங்க வச்சிருக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. கல்லறைக்கு போறாங்க. அவர் என்ன செய்யறாரு, கல்லை வந்து எடுத்து போடுங்க. கல்லை எடுத்து போட்ட பிறகு அவர் பிதாவை நோக்கி அவர் பிதாகிட்ட பேசிட்டு அவர் என்ன சொல்றாரு, சத்தமா லாசர்வே வெளியே வா அப்படின்னு சத்தமா கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே லாசர் என்ன செய்யறான், வெளியே வந்தவர். நம்ம இதெல்லாம் நீங்க வாசிக்கிறீங்க இல்லையா, கற்பனையில அப்படி ஒரு காட்சி மாதிரி நம்ம ஒரு கற்பனையில நினைச்சு பார்க்கணும். அவன் கை காலெல்லாம் கட்டப்பட்டிருக்கு இல்லையா, அவன் எப்படி வெளியில வந்திருப்பான் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தா குச்சி குச்சி வந்திருப்பான். அந்த மம்மிஸ் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டுக்கிறோங்க, அதெல்லாம் ஒரு மாதிரி வந்திருப்பான். நான் என்னுடைய இதில் நான் எப்பவுமே அப்படிதான் கற்பனையில ஒவ்வொரு வசனத்தை வாசிக்கும் போதும் எப்படி நடந்திருப்போம் அப்படின்னு. இப்போ நிறைய திரைப்படங்கள் அந்த இதெல்லாம் வந்து நமக்கு வீடியோ காட்சிகள்லாம் வந்து நிறைய வந்திருக்கு. அப்படி அவன் லாசர் வந்து வெளியே வர்றான். வெளியே வந்த பிறகு இயேசு என்ன சொல்றாரு, அவனை கட்டவிழ்த்து விடுங்கள்னு சொல்றாரு. கட்டவிழ்த்து விடுறாங்க. எல்லாரும் சந்தோஷமா போறாங்க இல்லையா? இந்த நிகழ்ச்சி தான் மிகப்பெரிய ஒரு நீண்ட நிகழ்ச்சி.
சத்தியத்தையும் இதன் மூலமாக உயிரோடு எழுப்புவதன் மூலமாக இயேசு நமக்கு தெரிவிக்கிறார். மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவுக்கு மரணத்தின் மீது அதிகாரம் உள்ளது. நம்மளுடைய சரீரம், நம்மளுடைய ஆவி, நம்மளுடைய ஆத்மா எல்லாமே அவருக்கு, எல்லாவற்றையும் அவருக்கு கட்டுப்பட்டது. நம்முடைய சரீரமும் நம்முடைய ஆவி, ஆத்மா எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறது. அதனால நம்முடைய சரீரம் அவர் சொன்னபடி கண்டிப்பா கேட்கும், நம்முடைய ஆத்மா கேட்கணும், நம்மளுடைய ஆவி எல்லாமே ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்கு மரணத்தை மேல் அவருக்கு அதிகாரம் உண்டு என்பதை நிரூபிப்பதற்காகவும் அவர் உயிரோடு இருக்கிறார். சரி, இப்போ நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து போய் செய்தி சொல்றாங்க இல்லையா, சொன்ன உடனே அவர் வரல. முதல் பாயிண்ட், அவர் தாமதமாக வருகிறார். ஏன் தாமதமாக வர? கோபமா இருந்துச்சுமா இல்லை? இப்போ நான் தான் ஒருவேளை மாத்தாட்டு வரியால் இடத்துல இருந்ததுன்னா ஏசாமி வந்த உடனே அப்படின்னா நான் அழுது ஆட்பாட்டு பண்ணி, ஏன் ஏசப்பா நீங்க வரல அப்படின்னு அவரை ஒருவேளை திட்டி இருந்து. இது பாருங்க, அவர் ஏன் தாமதமா வந்தாருன்னா அதுக்கு ஒரு காரணம். என்ன காரணம்னா, ரெண்டு காரணங்கள் நம்ம சொல்லலாம். ஒன்று, தேவனுடைய நாமம் அதுல மகிமைப்படும்படியாக, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக. அதுல 11வது அதிகாரத்து 4வது வசனம் பாருங்க, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இல்லாமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய். அப்போ குமாரனுடைய செயல்கள் யாரை மகிமைப்படுத்துவதாக இருக்கிறது? பிதாவை மகிமைக்கு. அப்போ இதுல நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? நம்ம ஒரு காரியம் செய்யணும்னா இந்த காரியம் செய்யும் போது அந்த காரியத்தினால இயேசு கிறிஸ்து என்ன செய்யணும்? மகிமைப்படணும். அப்ப கடவுள் உனக்கு கிருபை செய்திருக்கிறார்ப்பா, உண்மையில கடவுள் கூட இருக்கிறார் அப்படின்னு நீங்க செய்த செயலை வெற்றி அடையும் போது உங்களை பார்க்கிறவங்க கடவுள் உன் கூட இருக்கிறாருன்னு சொல்லி கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும். அப்படி நம்முடைய செயல்கள் அமைய வேண்டும். அதற்கு இயேசு முன்னுதாரணமாக இங்க இருக்கிறார். மாத்திரமல்ல, அதனால் குமாரனும் அதனால் மகிமைப்படுவார்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு. பிதாவும் மகிமைப்படுகிறார், குமாரனும் மகிமைப்படுகிறார். இப்போ நம்ம இதில் கற்றுக்கொள்வது, நம்முடைய செயல்கள், நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் நம்முடைய செயல்கள் யாருக்கு பிரியமா இருக்கணும்? கடவுளுக்கு பிரியமா இருக்கணும், கடவுளை மகிமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம் நம்ம பார்க்கும்போது, அவர் சீஷர்களை தைரியப்படுத்துறாரு. சீஷர்கள் பயப்படுறாங்க. இப்பதான் உங்களை கல்லறிய உங்களுக்கு தேடினாங்க, உங்களை தேடினாங்க, திரும்பவும் அதே ஊருக்கு போறேன்னு சொல்றீங்களே அப்படின்னு. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பகல்ல நடக்கும்போது வெளிச்சம் இருக்குப்பா, நீங்க இருட்டில் நடக்கிறது இல்லை. பகல்ல நடக்கும்போது வெளிச்சம் இருக்கிறதுனால நீங்க இடர்கள் அடைய மாட்டீங்க. இரவுல நடந்தாதான் வெளிச்சம் இருக்காது. அதனால நீங்க பயப்படாம வாங்கன்னு சீஷர்களை தைரியப்படுத்துறாரு. இங்க வெளிச்சம் என்பது நமக்கு கடவுளை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக நம்மோடு கூட இருக்கிறார் இல்லையா? அதை நம்ம விசுவாசிக்கணும். அந்த வெளிச்சம் என்பது நமக்கு எதன் மூலமாக கிடைக்கிறது? இந்த வேதாகமத்தின் மூலமாக. அப்போ கடவுள் நம்ம கூட வெளிச்சமாக இருக்கும்போது நம்முடைய செயல்கள் என்ன அடையாது? இடர்கள் அடையாது. அப்போ நம்ம கடவுளை நம்ம கூட எப்பவும் வைத்து கடவுளுடைய வெளிச்சத்தின் பாதையிலே நம்ம என்ன செய்யணும்? நம்ம நடக்க வேண்டும். வேதம் நம்முடைய கண்களுக்கு என்ன செய்யுது? வெளிச்சமா இருக்கு. நம்முடைய பாதைக்கு எப்படி இருக்கு? தீபமாகவும் நமக்கு இருக்குது இல்லையா? அந்த வெளிச்சத்துல நம்ம நடக்கணும். அதை விட்டுட்டு நம்ம இருளுக்கு போனோம்னா அது யார் இருப்பாங்க? விசுவாசிக்க நம்ம இடம் கொடுக்கிறவர்களாக இருப்போம். அதனால இந்த சீஷர்களை தைரியப்படுத்துற மாதிரி இன்றைக்கு நம்மையும் இயேசு கிறிஸ்து தைரியப்படுத்துகிறார். நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருங்க, வெளிச்சத்துல நடங்க, இரவின் பிள்ளைகளா இருக்காதீங்க, இருள நடக்காதீங்க. இருள நடந்தா கண்டிப்பா நீங்க தப்பு பண்ணிடுவீங்க, இடர்கள் அடைந்துருவீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படியாக இயேசு தாமதம் செய்தாலும் பிதாவை மகிமைப்படுத்தினார். அடுத்தது அவர் என்ன செய்யறாரு? சீஷர்களை தைரியப்படுத்துறாரு. மூன்றாவது, மார்த்தாள் மரியாள் இவங்க 2 பேருடைய விசுவாசம். நீ விசுவாசிக்கிறீங்கன்னு கேட்கிறார். இன்றைக்கு நம்மையும் பார்த்து கேட்கிறார். உயிர்த்தெழுதல் என்று ஒன்று உண்டு, நியாய தீர்ப்பின் நாள் என்று ஒன்று உண்டு. அந்த நாளில் என்ன செய்வாங்க? எல்லாரும் உயிரோடு எழுந்திருப்போம். மரித்தவர்கள் மரிக்காதவர்கள் எல்லாரும் உயிரோடு எழுந்திருப்பாங்க. அப்படி எழுந்திருக்கும் போது நமக்கு என்ன ஆகும்? நியாயம். இப்போ நன்மை செய்தவர்கள் என்ன செய்வோம்? நன்மைக்கு நம்ம ஜீவனை அடைவோம். தீமை செய்தவர்கள் என்ன செய்வோம்? ஆக்கினை தீர்ப்புக்கு நம்ம சென்று அடைவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால நம்ம என்ன செய்யணும்? அந்த உயிர்த்தெழுதலை, அந்த நியாய தீர்ப்பின் நாளை நாம் விசுவாசிக்கணும். இயேசு மீண்டும் வருவார். வருவேன் என்று சொன்னவர், வாக்கு மாறாதவர், அவர் வருவார். அந்த நாளில் நாம் என்ன செய்ய
வாசிக்கிறோம்.